உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். இன்று சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் நல சங்கத்தினுடைய 17வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவே மகேஸ்வரः குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆதித்யாய சோமாய மங்கள புதாய குரு சுக்ர சனிப்பியோ ராகவே கேதவே நமக. உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே, உருகும் அடிய இதயம் நெகிழ உணர்வில் எழுத உதயமே, கலையும் நிறையும் அறிவு முதிர முதிரு மதுர நரவமே, கழுகு துகள நுழுகும் நெடியில் கருணை பெருக சலத்தியே, அல்லகில் புவன முடியும் எழில் அலியினொலி நிறையமே, அறிவுள் அரிய அவர் மரிய அரிய அரிய பிரமமே, மலையில் மககன் மனைய அன்னைய மத்தலை வருக வருகவே, வல்லமை தள்ளுவும் பருதி புரியின் மரபு குமரன் வருகவே. சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய 17வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் இரும்பாலை விஜயனையா அவர்கள் சுகர்நாடி பேராசிரியர் சுகர்நாடி உரையை வழங்க உள்ளார். அனைவரும் அவரை வருக வருக என்று இனிதே வரவேற்கின்றோம். ஹலோ, வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க மாதாந்திர கருத்தரங்கம் 17வது கருத்தரங்கம் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் சேலத்திலிருந்து விஜயனுடைய அன்பான வணக்கம். ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்துருக்கிறாங்க, மெட்ராஸ்ல அதான் சொல்லக்கூடாது, மொத்தமா தமிழ்நாட்டில் எல்லாரும் நண்பர்கள் வந்துருக்கிறாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக நடக்குது. அந்த கருத்தரங்கத்தில் என் நண்பர் ராஜரத்னம் அவருக்கு தெரிஞ்ச பாணியில் அவருடைய ஜோதிட கருத்தை சொல்றாரு. எங்கள் ஐயா சபரிராஜன் ஐயா அவர் ஒரு முறையை கற்றுக்கிட்டார். அந்த முறை என்ன? டிஎன்ஏ. இதுல இன்னொரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, ஐயா ஐயாவுடைய குரு சின்ன வயசா இருக்கட்டும் பெரிய வயசா இருக்கட்டும் சொல்லி கொடுக்குறீங்க அவர் குரு தான். ஐயாவுக்கு பேரனா தான் இருப்பார். விசால் ஐயாவுக்கு விசால் பேரனா தான், பார்த்ததே கிடையாது. ஏகலை பேர் கத்துக்கிட்டு இருந்தார். ஐயா நானு எங்க இளம்பல கணேசன் எல்லாம் போய் எங்க போறோம், துறையூருக்கு போறோம். சரி, நம்ம சந்திரகுமார் நம்ம துரைசாமி ஐயா எல்லாம் வந்திருந்தார். அன்னைக்கு தான் ஐயாவோட குருநாதர் அங்க வந்தார். இதெல்லாம் ஒரு கொடுப்பனைங்க. போன் மூலம் பார்த்து அவர் சொல்லி கொடுக்கறத கத்து முழுமையா அந்த டிஎன்ஏ சொல்லிட்டு இருக்கிறாரு. நாங்க ஒரு மீட்டிங் போறோம் துறையூருக்கு. அந்த விசால் தானே ஐயா, ஐயாவுடைய குரு. எப்பவுமே ஐயாவுக்கு 90 வருஷம், அவருக்கு 30 வருஷம் இருக்கும். இருந்தாலும் சின்னவனா இருந்தாலும் குரு அஞ்சலி கொடுத்தா குரு தான். அந்த குரு அன்னைக்கு தான் சந்திக்கிறார். இந்த குருவை அந்த குரு பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறார். வீட்டுக்கு வந்தார், இளமைக்கு வந்தாருங்க. ஜோதிடம் என்பது மிகப்பெரிய சயின்ஸ். ஐயாவுக்கு அப்ப அந்த லிங்க் இல்லைன்னா வருமா? அப்ப அது போல ஆமா, குரு சிசுன்னு தேடி வர. அப்ப அது போல ஜோதிடம் பல முறை இருக்குது. அந்த பல முறையில அவங்க கருத்து இருந்து அவங்க தொழிலை செய்யறாங்க, சொல்லிடுறாங்க, தப்பே கிடையாது. இப்ப எல்லாமே டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சிடறான். ஆனா ஒரு டாக்டர் பாருங்க, இவங்க ஊர்ல பாருங்க, என்ன பேருங்க ஒரு பேர் ஃபேமஸான டாக்டர் பிரபாகரன். இளம்பல்ல ஒருத்தர் பிரபாகரன், எங்க சொந்த பந்தம்லாம் அவர்கிட்ட போனா நல்லா போடுதான். பார்த்தா நல்லா கைராசியான டாக்டர். எங்க ஊர்ல இருந்து ஒரு இளம்பல் டாக்டர் இருப்பாரு.
ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது போலங்க உங்களுடைய கிரக நேரம் உங்களுடைய 2ஆம் பாவம் 10ஆம் பாவம் நல்லா இருந்தா நீங்க எதை பிடிச்சி சொன்னாலும் அது நல்லா இருக்கும். அததான் இந்த அடியேனும் பிடிச்சிருக்கிறேன். என்னது சுகர் நாடி. எங்க சுகர் நாடியில 100% ஜோசியம் சொல்லுவோம். நீங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு பேசக்கூடாதுங்க. இப்படித்தான் இருக்கும். ஆரஞ்சு கலர் தான், வாழைப்பழம் கலர் தான். அது அடிச்சு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, நான் போன வாரம் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகம் பாரு போன்ல போட்டுக்கிறேன். அந்த போன் நம்பர் உங்ககிட்ட தரேன். வார்த்தை என்ன சொன்னேன்னு உங்ககிட்ட சொல்றேன். அதை நீ போன் பண்ணி கேளுங்க. அந்த வார்த்தை சொல்றேன். அப்படித்தான் சொன்னேன். அதுதான் எங்க சுகர் நாடி அவ்வளோ ஆணித்தரமா எங்களுக்கு சொல்லுது. சரி, அந்த ஜாதகத்தை ஒரு முறை உங்கள் முன்னாடி வாசித்து காட்டுகிறேன் பாருங்க. ஒரு ஆண் ஜாதகம் 19/8/1978 7:18 PM கோயம்புத்தூர்ல பிறந்துக்கிறார். அவருக்கு இன்னைக்கு வயசு 48 முடிஞ்சு 49 நடக்குது. அவரு கும்ப லக்கணம், கும்பராசி. லக்கணத்துக்கு 2ல கேது, லக்கணத்துக்கு 3ல மாந்தி, லக்கணத்துக்கு 6ல குரு, லக்கணத்துக்கு 7ல சூரியன் புதன் சனி, லக்கணத்துக்கு 8ல சுக்கிரன் செவ்வாய் ராகு. இது ராசி கட்டம். அந்த ராசி கட்டத்துக்கு மேல நவம்ச கட்டம் போட்டுக்குவான். அந்த நவம்ச கட்டம் லக்கணம் என்னன்னு லக்கணம் பார்த்தீங்கன்னா அதே கும்ப லக்கணம். அந்த கும்பத்திலேயே ராகு நவம்சத்துல. அதுக்கு 2ல மீனத்துல சந்திரன், 3ல நேசத்துல சூரியன் புதன், 4ல ரிஷபத்துல செவ்வாய், 5ல சுக்கிரன் சனி பகவான், 6ல குரு, 7ல கேது, 11ல மாந்தி. இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்துல ராகு திசை 1 வருஷம் 10 மாசம் 2 நாள். ராகு போய் குரு திசை ஒரு 16, சனி திசை ஒரு 19. இப்ப நடக்கிறது புதன் திசையில ராகு புத்தி நடக்குது. சாதத்தை கொடுத்தாரு. நாம என்ன சொல்றோம், வயசு சொல்லிவிட்டோம், லக்னம் ராசி சொல்லிவிட்டோம், திசாபதி சொல்லிட்டோம். அவங்களுக்கு பலன் என்னன்னு சொல்லணும்ல. நான் சொன்னேன், உங்களுக்கு உங்க மனைவி உங்களை ஆட்டி படைச்சி, உங்க மனைவி உங்களை விட்டு ஓடி போயிடணும், டைவர்ஸ் பண்ணிடணும், உங்களை ஆட்டி படைச்சிடும் அப்படிங்க உங்க மனைவி அப்படின்னு. ஆமான்னாரு. எப்படி சார் சொல்றது? உங்க மனைவி உங்களை ஆட்டி படைச்சிடுவாங்க, வதை பண்ணுவாங்க, அசிங்கூடம் பண்ணுவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு உங்க மேல தப்பு சொல்லிட்டு அவங்க உங்களை விட்டுட்டு டைவர்ஸ் ஆகி ஓடி போயிடுவாங்க. ஆமான்னு சந்திர நாடியில தெரியுதா, சுகர் நாடியில தெரியுதா, ஈஸ்வர நாடியில தெரியுது, எந்த நாடியில தெரிஞ்சாலும் நான் போன் நம்பர் தர அவர் கேளுங்க. விஜயன் இப்படி சொன்னா அப்படியே இல்லையானே? ஆமாம் பாரு, விஜயங்கிறது நானே. சரக்கு இருக்கணும் சார். நீ எதை சொல்லுங்க, என்ன முறையே சொல்லுங்க, சரக்கு இருக்கணும். ஜோதிடம் சயின்ஸ் தான், அது கணக்கு. அப்ப சரி அப்படி சொல்லிட்டான் அவர். ஆமானார். சரி, அடுத்தது அவர் கேட்டார், ஐயா இதை விடுங்க, எனக்கு என்ன வயசு 48 தானே, இதை விட்டுட்டு ஏதோ ஒரு அடுத்த ஸ்டெப்னி கிப்பனி ஒரு சின்ன வீடு, சின்ன வீடு, ஒரு 2ஆவது தரம் கல்யாணம் ஏதாச்சும் பண்ணிக்கிறதுக்கு உண்டா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா பெண்ணை இனிமேல் தொடவே தொடாது. நீங்க பெண்ணை தொட்டா நீங்க கெட்டீங்க. எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க கூடாது, எந்த பொண்ணையும் உங்களால வாழ முடியாது. நான் ஒண்ணு சொன்ன அவர்கிட்ட கேளுங்கன்னா, சார் சமையலுக்கு கூட ஆம்பளை தான் நீங்க வச்சுக்கணும், பொம்பளை வைக்க கூடாது. பொம்பளை வச்சா மருந்து வச்சு கொண்டு போடாம. போன் நம்பர் தரேன் பாருங்க, சித்ராஜா இருக்கட்டும், நீங்க யாரா இருந்தாலும் போன் நம்பர் தரேன், பேசுங்க. பொம்பளைய சமையலுக்கு வேலைக்கு வச்சு கூடாது, பொம்பளை வீட்டு வேலைக்கு வச்சு கூடாது. சரிங்க, நீங்க சொன்ன மாரி இந்த அம்மா பொண்ணைக்கு டைவர்ஸ் ஆன வேண்டி ஒரு பொண்ணை கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணி நினைச்சேன், என்னை காலியே பண்ணிருச்சின்னு. அப்ப அந்த ஜாதகன் பெண்ணை தொடக்கூடாது, பெண்ணுக்கு வீட்டு சமையலுக்கு பெண்ணை வச்சுக்க கூடாது. அந்த பொண்ணுடைய பொம்பளைங்களுடைய உறவு முறை உங்களுக்கு ஆகாது அப்படின்னு. ஆமாங்க, வேண்டாங்க, இனிமேல் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஐயா, எனக்கு சொந்த வீடு ஏதாச்சும் எனக்கு இருக்குமா அமையுமான்னு கேட்டார். நீ சொந்த வீட்டில் இருந்து உடச்சி விட்டுருவாங்க, உனக்கு சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் இரு. உனக்கு சொந்த வீடு இல்லை, உங்க அப்பனுக்கு சொந்த வீடு இல்லை, உன் காலத்துல சாவுல வரைக்கும் சொந்த வீடு கிடையாது. ஆமாங்க ஐயா, நான் வாடகைக்கு தான் இருக்கிறேன். நான் அவர்கிட்ட சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த சொன்னதுக்கு
விதியை கொடுக்குறேன். அப்ப சொந்த வீடு அமையறதுக்கு என்ன விதி? அவர் சொந்த வீடு இல்லை, வாடகை தாங்கிறார். கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆயிடுச்சு, எந்த ஒரு வீட்டு வேலைக்கு கூட பெண்ணை வச்சிருக்க கூடாது, ஒரு மறுமணம் பண்ணக்கூடாது. மறுமணம் வேணாம், யாரோ 2 பேரும் ஆம்பளை பொம்பளை பிடிச்சிருந்தா கூட்டு போய் குடும்பம் நடத்துறா கூட சொல்லுவேன் நான் கூட சில பேர்த்துக்கு. அப்படி இருக்கக்கூடாது. வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, நல்ல தொழில் இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு. சரி, இப்ப அவர்கிட்ட எல்லாம் சொல்லி இப்போ உங்களுக்கு அந்த விதியெல்லாம் வேணும்ல? கண்டிப்பா வேணும். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா, கண்டிப்பா வேணும். சரி, நான் ஜோசியம் எப்படி பார்க்குறேன், எப்படி கணக்கு போடுங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். நான் யூடியூப்ல சொல்லித்தரேன், பார்த்துங்களேன். என் டம்ளர்ல கொடுமா. அப்ப ஒரு கிரகம் சார், நல்லா உத்து கேளுங்க. ஒரு கிரகம் மூலத்திரியோன வீட்டுல இருந்தா 125%. அந்த ஒரு கிரகத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஜாதகம் மாதிரி லக்னாதிபதியா மாத்தீங்க. உங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி மூலத்திரியோன வீட்டுல இருந்தா 125%, உச்ச வீட்டுல இருந்தா 100%, நட்பு வீட்டுல இருந்தா 75%, சம வீட்டுல இருந்தா 50, பகை வீட்டுல இருந்தா 25, நீச வீட்டுல இருந்தா 15, ஆட்சி வீட்டுல இருந்தா 75. உச்சத்துக்கிறது ஆட்சி தான் வரும். சூரியனோடு சேர்ந்து அஸ்தகமான அந்த கிரகத்துக்கு 0 0 0, அதுக்கு பூஜ்ய பலமே இல்லை. அந்த கிரகத்துக்கு பலமே இல்லை. இத அடிப்படையில் நாம வச்சுக்கணும், மனசுல வச்சுக்கணும் சார். ஒரு கிரகம் லக்னாதிபதிக்கு எத்தனை % இருக்கணும், 7ஆம் அதிபதிக்கு எத்தனை % இருக்கணும், 5ஆம் அதிபதிக்கு எத்தனை % இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அப்போ அந்த கிரகம் எல்லாம் அஸ்தகமாகுதா, அஸ்தகம்னா என்ன, அஸ்தகத்துக்கு என்ன பவர் அப்படின்னு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பர்சன்டேஜ் மனசில் வச்சுக்கிறான். அஸ்தகமாவதற்கு டிகிரி வேணும்ல. சுக்கிரனுக்கு 9 டிகிரி, குருவுக்கு 11 டிகிரி, புதனுக்கு 13 டிகிரி, சனிக்கு 15 டிகிரி, செவ்வாய்க்கு 17 டிகிரி, சூரியனுக்கு முன்னும் இருக்கணும். இல்லைன்னா அஸ்தங்கம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஜாதகத்தில் யாரு அஸ்தங்கம் ஆகிக்கிறாங்க? அவருக்கு யாரு இந்த ஜாதக இந்த கட்டத்துக்கு? லக்னாதிபதி அஸ்தகம் ஆயிடுச்சு, பூஜ்ஜியம் ஆயிட்டாரு. மாடு வாங்கினா கழுத்தை இழுத்து பிடிச்ச மாடு நிக்குமா? இவர் என்ன பண்ணுச்சு, இவரை விட்டுட்டு இழுத்துட்டு போய் வேற காட்டு போய் மேய்ச்சிச்சு. வரேன் கிளீனா சொல்லி தரேன். லக்னாதிபதி அஸ்தகம் பெற்று விட்டால், 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று விட்டால், 7ஆம் அதிபதி 75% நிக்குதா, இவர் பூஜ்ஜியம் ஆயிட்டாரா? அப்ப மனிதன் என்ன பண்ணுவான்? ஒன்னோட லாய்க்கப்படாது மாடு வாங்கி வீட்டு கட்டினா அந்த மாடு கடுதல் நிற்காது, அத்துக்கிட்டு போய் பக்கத்து காட்டில் மேய்ஞ்சிடும். அப்ப 7ஆம் பாவம் வலுப்பெற்று போச்சு. 7ஆம் வீட்டுல போய் லக்னாதிபதி அஸ்தகம் ஆயிட்டாரு. அவரு மனைவி ஆட சொன்னா ஆடணும், பாட சொன்னா பாடணும், என்னென்ன அட்டுளி அநியாயம் பண்ணாலும் ஆமாங்கணும், ஒத்துக்கிட்டா இருக்கும், இல்லைன்னா எரிஞ்சிட்டு போயிடும். வலுவதிகம். அப்ப மனைவி ஆடல் பாடல் எல்லாம் பண்ணிட்டான். அப்ப பண்ணிட்டு இருந்தா கூட பரவாயில்லைங்க, பண்ணிட்டு வச்சுட்டு போயிடுச்சு. அப்ப அது போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. உங்களுக்கு 7ஆம் பாவம் வலுவும் குறைஞ்சி போச்சா? 7ஆம் பாவம் இருக்கு, இவரை மீறிக்குச்சு, போயிடுச்சா? இன்னொன்னு பாருங்க, மனைவி செஞ்சுட்டு போயிட்டா, மனைவி போயிட்டல, ஏன் 2வது வீடு கட்டக்கூடாதா, ஒரு பொண்ணு ஸ்டெப்னி வச்சுக்க கூடாதா அப்படின்னா? 2ஆம் பாவம் தாங்க குடும்பம். 2ஆம் அதிபதி யாருக்கு போனா உங்க பொருள் அடுத்தவனுக்கு விட்டு போயிடும். 6ஆம் அதிபதி 2க்கு வந்தா அவன் பொருள் நமக்கு வந்துடும், எதிர் பொருள் வந்துடும். அது என்னென்ன பொருள், உயிர்காரகத்துல என்னென்ன வரும், பொருளுக்காரகத்துல என்னென்ன வருங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். 2ஆம் அதிபதி அந்த ஜாதகனுக்கு இல்ல, இங்க இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய ஜோதிடருடைய சொந்த பந்த ஜாதி சேர்ந்தருடைய 2ஆம் அதிபதி யாருக்கு போனா அவன் பொருள் அடுத்துக்கிட்டு போயிடும். அதான் ஜோதிட விதி. பொருளுக்காரகம் போவோம், உயிர்காரகம் போவான்.
ரெண்டாம் பாவம் என்ன? மனைவி, குடும்பம். எம்ஜிஆர் பாட்டு பண்ணார்ல, பொன்னான வேளையில் கண்ணான வேளையில் பொண்டாட்டி பிரசன் ரெண்டாக இருந்தா மூணாகும் செய்யும் வேளையில். ரெண்டாம் இடம் தாங்க குடும்பம். மனைவி. ஏழாம் இடங்கிறது தாலி கட்டக்கூடிய நட்பு பார்ட்னர். ரெண்டாம் இடம் தான் குடும்பம். கணவன் மனைவி சேர்ந்து ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்துறத. இப்ப ரெண்டாம் இது எங்க போச்சு? ஆறுக்கு போச்சா? அப்ப இவங்க குடும்பம் என்ன பண்ணும்? டாட்டா காட்டிட்டு போயிருமா இல்லையா? எந்த பாருங்க, எந்த ஏழாம் இடம் முதல் மனைவி, 9ஆம் இடம் ரெண்டாவது மனைவி, 11ஆம் இடம் மூணாவது மனைவி, அப்படி எத்தனை மனைவினாலும் ரெண்டு நல்லா இருந்தா மட்டும்தான் குடும்பம் நடத்த முடியும். உங்க ஜாதி ஆய்வு நல்லா இருக்க நம்ம எல்லாம் குடும்பத்தோட இருக்கிறோம். ரெண்டாம் இடம் கேட்டு போனா போயிடுச்சு. ஊருக்கு உலகத்துல ஜோசியம் சொல்லக்கூடாது. நம்ம ஜோசியத்தை ஆராய்ச்சி அழைச்சி பிச்சை எடுத்து பார்க்கணும். உன் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உனக்கு ஆயுள் ஒரு நாள், உன் மனைவி எப்படி ஒன்னா ரெண்டா, உனக்கு பிள்ளைங்க எத்தனை ஒன்னா ரெண்டா, உன்னுடைய குளங்கோத்திரம் எப்படி இருக்குது, உன்னுடைய சொத்து பத்து எப்படி இருக்குது, உனக்கு தென்னை மரம் வளர்த்த முடியுமா, பனைமரம் வளர்த்த முடியுமா, பாக்கு மரம் வளர்த்த முடியுமா, மரஞ்செடி கொடிகள் வளர்த்த முடியுமா? உன் ஜாதகத்தை முழிச்சு ஆய்வு பண்ணாது. நீ போய் ஊருக்கு யோசிச்சு சொல்ற. எங்க கதை விட்டு இருக்கிறத கதையெல்லாம் விடக்கூடாது. என் தம்பிக்கு நாங்க 3 பேரு. என் தம்பி எங்க அண்ணனுக்கு பாகலர் பண்ணான். எங்க பாட்டனுக்கு 15 ஏக்கர், எங்க அப்பனுக்கு 3 ஏக்கர் தான். எனக்கு 3 ஆப்பர் இருக்கிறான். எங்க தம்பி சொன்னேன், டே தம்பி உனக்கு 4ஆம் மதிப்பு கெட்டு போச்சுரா, மரமா உடனே இருக்காதுரா, பனைமரம் உனக்கு தான் அதிகமா பிரிச்சு வர்றாரு. எப்ப பணம் ஓம் பேர்ல எழுதுறா, ஓ மனைவி பேர்ல எழுதுனேன், ஓ ஜோசியத்தை கொண்டு போய் ஓட. எங்க அப்பனுக்கு எங்க பாட்டனுக்கு பாகலர் பண்ணி அந்த பனைமரம் இருந்துச்சு. எங்க அப்பனுக்கு பாகலர் பண்ணி பனைமரம் இருந்துச்சு. என் தம்பிக்கு பாகலர் பண்ணி 3 வந்து எல்லாம் பனைமரம் செத்து போச்சு. வாங்க கூட்டு போய் காமிக்கிறாங்க. எந்த நேரத்தில் இந்த மறந்து செத்துங்க. அதுக்கு என்ன தம்பி ஜாதகத்தில் விதின்னு சொல்றாங்க. எனக்கு எத்தனை மரம் விட்டுக்கிறாங்க எங்க அப்ப, எனக்கு என்ன மரம், மரத்துக்கு என்ன கிரகம்னு சொல்றேன். நம்மளுடைய ஜாதகத்தை எப்படி எடுக்கணும், எப்படி நமக்கெல்லாம் என்னென்ன கொடுப்புன்னு இருக்குது. நமக்கு மரஞ்செடி கொடிகளோட இருக்கு. நம்ம ஜாதகத்தில் நமக்கு நம்ம என்னென்ன மரஞ்செடி கொடி வளர்க்கலாம்னு கூட இருக்குது. நம்ம எவ்வளவு நிலம் வச்சிருக்கலாம் இருக்குது. அது மேட்டுக்காடா, அது தோட்டமானு கூட பார்க்கலாம். இப்ப நான் ஒரு சிம்பிளா சொல்ற விதியை பாருங்க. நான் சொல்ற விதியில ஒரு லக்கணத்துக்கு 11ஆம் பாவம் நீர் ராசியாக வந்தால் அந்த ஜாதகனுக்கு தோட்டமா தான் அமையுங்கிறான். ஒரு லக்கணத்துக்கு 11ஆம் பாவம் நீர் ராசியா வரணும். இப்ப என்னென்ன லக்கணத்துக்கு 11ஆம் இடம் நீர் ராசியா வரும்? கன்னி லக்கணத்துக்கு 11ஆம் இடம் நீர் ராசி, மகர லக்கணத்துக்கு 11ஆம் இடம் நீர் ராசி, மீன லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மீனத்துக்கு 11ஆம் இடம் மகரம் சதுப்பு நில ராசி, எப்பவுமே தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கும். ரிஷபத்துக்கு மீனம் 11ஆம் இடம் நீர் ராசி. இப்படி நீர் ராசியா மட்டும் வந்தா மட்டும் பத்தாது. நீர் கிரகம் சொல்லக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் அந்த வீட்டுல ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கணும். இருந்தாதான் நீர் வரும். எல்லாம் வராது. நீர் ராசி வருமா? வராது. சரிங்க, 12 லக்கணம் தான் 800 கோடி மக்கள் இருக்கிறான். எல்லாத்துக்கும் 11 நீர்ராசி வருமா? நீர்ராசின்னு சொல்லக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் ஒரு நீர்ராசியில இருந்தாவா விவசாயம் பண்ணுவாங்க. தோட்டம் இருக்கும், தோட்டம் இருக்கும். இப்ப சந்திரன் சுக்கிரன் கடகம் விருச்சிகம் மகரம் மீனத்துல இருக்குது. அது லக்கணத்துக்கு 11ஆம் இடம் தான். இந்த வெய்ய காலத்து கூட தண்ணி பாயும். அது லக்கணத்துக்கு 3, 6, 8 இல்லாம கேந்திரம் திரிகோணம் வந்தாலும் விவசாயம் பண்ணுவாங்க, தோட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. சரிங்க, லக்கணத்துக்கு 11ஆம் நீர் ராசி வரல, லக்கணத்துக்கு 11ஆம் இடம் நெருப்பு ராசி வந்துருச்சு. நீர் இருக்கிறாங்க, நீர் ராசியில் இல்ல, எல்லாமே நெருப்பு ராசியில் மேட்டுக்காடு தான் இருக்கும். மேட்டுக்காட்டு எல்லாமே தான் பண்ண முடியும். மேட்டுக்காடு என்ன? கம்பு வரைக்கலாம், சோளம் வரைக்கலாம், தண்ணி இல்லாம கலகா போடலாம். இப்படி எல்லாம் விவசாயம் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி விவசாயத்தை நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணோம். அப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் பாவம் கெட்டு போச்சு, லக்னத்துக்கு 2ஆம் பாவம் கெட்டு போச்சு, குடும்பம் இல்லை. ஒரு கணவன் மனைவி செய்து குடும்பம் வாழ முடியாது. பாருங்க 3, 6, 8, 12 குரு இருந்து அது உச்சம் பெற்றாலும் கருணாநிதி 2016 சொன்னார், பழம் நழுவி பால விழுவுனாரு. அந்த பழங்கிறது யாரு? விஜயகாந்த். அந்த விஜயகாந்த் போய் ஒரு வேற கூட்டில சேர்ந்துட்டாரு. அப்ப போய் கருணாநிதி கேட்டாங்க, பழம் நழுவி குவாத்த விழுந்துச்சுன்னாரு.
அதெல்லாம் விதி எடுத்துக்கணும். கிரகங்கள் குரு வந்து 3, 6, 8, 12 உச்சம் பெற்றிருந்தாலும் அது வந்து கூவாறு தான், டிச்சு. அது 6ல் விழுந்து டிச்சில் விழுந்துருச்சு பழம், அது மலம் போற டிச்சு, அது எடுத்து பழம் சாப்பிடுவோமா? 3, 6, 8, 12 குரு உச்சம் பெற்றிருந்தாலும் அது புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் அது டிச்சில் விழுந்துதான். இதெல்லாம் நீங்க சலிச்சு எடுக்கணும். இதெல்லாம் சலிச்சு எடுத்தா தான் ஜோதிடம் சொல்ல முடியும். ஐயோ குரு உச்சத்தில் இருக்குது, அது 6ஆம் இடம் தான் போயிடுச்சு, அப்ப பலனில்லை போயிடுச்சுல்ல. சரி, கல்யாணம் பண்ணாரு, 22 வயசுல அவருக்கு குழந்தை இருக்குது, பொண்ணு அம்மாவோட போயிடுச்சு. பொண்ணு நீ கல்யாணம் பண்ண முடியாது, அதை பண்ணிக்கணும் விட்டேன். 5ஆம் அதிபதி 7ஆம் பாவம் கெட்டு போச்சு அந்த பிள்ளைக்கும். அப்ப அது கெட்டு போச்சு, அது பண்ண முடியாது, அதை பண்ணிக்கல. சரி, பண்ணிட்டு போயிருந்தாரு. சரி, அப்ப அவருக்கு திருமணம் தான், குடும்ப வாழ்க்கை பத்தி சொல்லியாச்சு. என்ன தொழில் செய்வாங்க அப்படின்னு கேட்டார். எப்பவுமேங்க 10ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் இருந்தாலும், 10ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நாரச்சாரத்தில் இருந்தாலும் கமிஷன் தொழில், 10, 8 சம்பந்தப்பட்ட கமிஷன் தொழில். 10ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அவர் எங்க இருக்கிறாரு? 8ல் இருக்கிறார், ராகோட சேர்ந்துக்கிறார். கமிஷன் தொழில். அது என்ன ராசி? கன்னி ராசி, பெண்களோட ராசி. அப்ப அவர் பெண் பக்கம் போகலாமா? போகக்கூடாது. அவரு இந்த வீடெல்லாம் இருக்குது இல்லையா, வீட்டுக்கு தகரம் போடுறாங்கல்ல, அதை தகரம் வாங்கி செகண்ட் ஹேண்டா தகரம் வாங்கி வியாபாரம் பண்றாங்க. அப்ப கமிஷன். இந்த வீட்டுல இருக்கிறது வந்து பேசுவாரு, விலைக்க கூட வாங்குவாரு, மொத்தம் தகர வியாபாரம் பண்ற கமிஷன் தொழில் இருக்குதுன்னா அருமே, அதே தொழில் செஞ்சுக்க அப்படின்னு. சரி, ஏன் வீடு அமையல? எனக்கு வீடு அமையலன்னு சொன்னோம் இல்லையா? 4ஆம் பாவம் தான் வீடுங்க. 4ஆம் பாவம் தான் வீடு, வண்டி, வாகனம், ஆடும்பொருள், அசைம்பொருள், சொத்து பத்து எல்லாமே. சரி, 4ஆம் அதிபதி யாருங்க? 4ஆம் அதிபதி சுக்கிரன் இல்லையா உங்களுக்கு? சந்திரங்கிரி 4ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் தானே வீட்டுக்கு அதிபதி. அவர் போய் லக்னத்துக்கு 8ல் நீச்சமாயிட்டார். லக்னாதிபதி லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் போய் நேசமாயி 6 கூட எங்க ஆள் வாங்கினார். 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி அந்த 6ஆம் அதிபதி ராகு கால் வாங்கி, ராகு 8ல சொந்தமா. நான் சொல்றேன், அவர்கிட்ட சொன்னேன், நானே விஜயநாயகி, நான் ஒரு 10 லட்சம் போட்டு உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தா 6 மாதம் அந்த வீட்டை உடைக்கப்படும். ரோடு வரும், இடி விடுவோம், ஏதோ ஒன்று இடிச்சு விடுவாங்க, உனக்கு வீடு இருக்காது. ஐயா எனக்கும் இல்லை, எங்க அப்பனுக்கு இல்லை, காலங்காலமே இல்லை, வாடகை தாங்க. இப்படியே இருந்துக்கு சாமி, நீ வீடு வாங்கி கொடுத்தா உனக்கு உடையான். 4ஆம் அதிபதி 8ஆம் பாவத்துக்கு போனா வீட்டை உடைக்கணும். 4ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் இருந்தா நேசம், பகை, அஸ்தங்கமா இருந்தா வீட்டை விற்கணும், வீட்டு கடன் கட்ட முடியாது. இதுதானே விதி, இதுதானே ஜோதிடத்துக்கு விதி. 4ஆம் அதிபதி 8க்கு போச்சு, லக்னத்துக்கு 8ல. அவர் நின்ற நட்சத்திராதிபதி 6 கூட எங்காலு, அவர் நின்ற நட்சத்திராதிபதி ராகு காலு, அவர் 8ல. அப்ப 8ஆம் இடம் எங்க மொட்டும் இல்லை, உடைக்கப்படும். ஒரு டியூப்லைட் வாங்கி கீழே போட்டீங்கன்னா சுக்கு நூறா போவான். அது போல அந்த ஜாதகம் எல்லாம் நாமெல்லாம் வீடு வாங்கி கொடுத்தா வித்து உடைச்சு போடுவாங்க, இடி மின்னல் விழுந்துடும், உடைச்சு போயிடும், வீணா போயிடும். வாடகை இருக்கணும், அடுத்தவங்க எப்படி வீட்டுல வாடகை இருக்கணும், இவரு ரிஜிஸ்டர் கூட விலை கூட வாங்க உடைச்சு போயிடும். இப்ப ஜோதிடம் மட்டுமே இல்லை, நான் சித்த வைத்தியம் படித்தேன். பிண்டதையில நானே தயார் பண்ணி உடம்புல இருக்கிற வலிக்கெல்லாம் கொடுப்பேன். உண்மை, வாங்க நாளை காலை இருக்கிறதோட தயாரிக்கிறேன். அதே மாதிரி வீடுக்கு வாஸ்து, மனேடி அத்தனையுமே படித்தேன். அப்ப அந்த வாஸ்துல என்ன சொல்லுது, வீடு யார் மேல கரையும் இருக்குது அவங்களுக்கு தான் வாஸ்து பேசுமா, வாடகைக்கு தான் பேசுமா, பேசாது. இன்னொன்று சொல்றேன் பாருங்க, நான் ஏன் வந்து வாஸ்தெல்லாம் முடிச்சா வாஸ்து குளிக்கணக்கெல்லாம் படிச்சுட்டு ஜோதிச்சு வாஸ்தை விட்டுட்டோம் தெரியுமா? ஈசானியம் மேடு ஐஸ்வர்யம் கேடுன்னா, இது ஒண்ணுக்கே 1 லட்சம் அர்த்தம் இருக்குது. ஈசானியம் மேடு ஐஸ்வர்யம் கேடு அப்படின்னு என்னன்னா, ஈசானியத்துல கரடு மலைகள் இருந்து நைருதியில வீடு கட்டி அந்த ரோட்ல இருந்து பள்ளமா இறங்கி நைருதிக்கு போனீங்கன்னா 1002 குற்றம் குறை இருக்குமா. இப்படி சொன்னான்னு சொல்லி ஒரு 2-3 வருஷம் சனி மூலையில வீடு இருக்கிறோம், நைருதியில ஊர் இருக்கிற ஊரெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அந்த நான் படித்த ரூல் மாரியே இருக்குது, நல்ல படிப்பு இல்லை. ஈசானியம் மேடு ஐஸ்வர்யம் கேடுன்னா ஈசானியத்தில் மழை இருக்கணும், நைருதியில பள்ளம் தண்ணி இருக்கணும், குடி இருக்கணும். அப்படின்னா நல்ல படிப்பு இல்லை, நல்ல அறிவு இல்லை, நீதி இல்லை, நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, தர்மம் இல்லை, அதர்மாவதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். சரி, வாஸ்துவை படிச்சாச்சு, நம்ம வீட்டை பார்க்கணும் இல்லை, நம்ம
நம்ம மாவட்டத்தை பார்க்கணும்ல, நம்ம நாட்டை பார்க்கணும்ல. நம்ம நாடு ஈசானிய மேலே ஐஸ்வர்யம் கேடா இருக்குது. நீ எங்க போய் வாழ்த்து பார்த்து நான் அதை பண்ணி போடுவோம் இதை பண்ணி போடுவோம் கதை விட்டு தெரியல. வாழ்த்து பார்த்து முடியா இமயமலை ஈசானியத்தில் உயரான், எங்க சேலம் மாவட்டத்துக்கு ஏற்காடு மலை உயரான். எங்க போய் நீ வாழ்த்து போய் பார்த்துருவேன். அப்படி ஈசானிய மேலே ஐஸ்வர்யம் கேடா தான். புருஷோத்தமங்கிறவன் தான் ஒரு மன்னன் பீகார்ல ஆண்டு இருந்தான். முத அவன் மேல படையெடுத்து வந்தான் அக்பர். அலெக்சாண்டர் வந்தாரு, அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு, அவன் வீரத்தை பார்த்துரு. ஆனா அக்பர் வந்து குடிச்சிட்டாரு. 800 வருஷம் முஸ்லீமு கிட்ட நீங்க அடிமை எல்லாம் இந்த வாஸ்து பேசுறீங்க. 800 வருஷம் அடிமை. மிளகு இருப்பாரு. இந்தியாவிலேயே முத சேலம் மாவட்டம் பிரிச்சான். ஏன் பிரிச்சான்? கொல்லிமலையில தான் மிளகு வேவுது. மிளகு உற்பத்தி வைரம். கிருஷ்ணகிரியில இருந்து இந்தான கொல்லிமலை வரைக்கும், இந்தான சித்தோடு வரைக்கும் சேலம் மாவட்டம். மிளகு சேலத்தில் தாண்டா உற்பத்தி ஆகுது உலகத்துக்கு. அதான் நம்பர் 1 மிளகுன்னு சொல்லி போன மாசம் 2 கிலோ எனக்கு 1 கிலோ, தொட்டியும் பெரியசாமிக்கு 1 கிலோ கொண்டாந்து கொல்லிமலையில எனக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. காசு கொடுத்துட்டான், அது வேற. அப்ப ஈசானி மேடு ஐஸ்வர்யம் ஏன்னா இத்தனாயிரம் சூனியம் இருக்குது, இத்தனாயிரம் அயோக்கியங்குது. நீங்க வாஸ்து பேச்சு அது வேணாம நான் வாஸ்து விட்டுட்டேன். வாஸ்து பார்த்து நீ கட்டி ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. மிளகு கிடைச்சா அப்ப அது மாதிரி ஒரு ஜாதகத்துல 4ஆம் பாவம் கெட்டு போயிட்டா 150 வாஸ்துக்கார கூட்டி போய் வச்சு வீடு கட்டினாலும் அது அமையாது. நாடே வாஸ்துக்கு இல்லை, அது இவனுக்கும் வாஸ்துக்கு வீடு இல்லை, அது மாதிரி வாடகை இருந்துட்டு போ. அதான் சொல்றான், உன் மேல பட்டா இருக்குதா, உன் மேல கிரையுங்குதா, அவனுக்கு தான் வாஸ்து பேசும். அவன் கெட்டு போச்சா வாடகை இன்னொருத்த மேல கிரைங்கிறத வாஸ்து வீடு வாங்கிக்க. அப்ப இந்த ஜாதகம் 4 கூட கெட்டு போச்சா, அப்ப என்ன பண்ணணும்? வாடகை தானே இருக்கணும். இவன் மேல கிரைந்தா உடைய முடியும்ல. அப்படி 4ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா வாஸ்து பார்த்து வீடு கட்டினாலும் குழிக்கணக்கு போட்டு பட்டினாலும் நீங்க எந்த பரிகார பூஜை பண்ணாலும் அவனுக்கு வீடு அமையாதுங்க. அப்ப வாடகை இருந்துக்கலாம். அப்ப வாடகை இருந்துக்கிட்டான், ரைட்டு. அப்ப நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும், 12 பாவத்தையும் ஆய்வு பண்ணணும். முதல்ல லக்னம் எப்படி இருக்குது, இந்த லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குதுங்க? அந்த சதை 3ஆம் பாவங்கிற நட்சத்திரத்துக்கு என்ன அர்த்தம், என்ன அதுக்கு சொல்லணும்? வரட்டு ராசி. வரட்டு ராசின்னு என்ன? இந்த பானை இருக்குதுல்ல, சட்டி, எங்க அம்மா உங்க அம்மா ஜோராக்குனாங்களே, 5 குடி கம்பு குத்தி 5 குடி ஆரியம் அரைச்சி கழிக்கனால சார் பானை, அந்த பானை உடஞ்சி போயிடுச்சுன்னா கையகலம் இருக்கும். வரட்டோடுன்னு பேரு. அதுதான் அந்த சதைய 3ஆம் பாதம் மட்டும்தான் வரட்டோடு. நீங்க மற்ற பாதம்லாம் 4 பாதம்லாம் விட்டுலாம். சதைய 3ஆம் பாதம் மட்டும் வரட்டு ஓடு. ஏன்னா வரட்டு ஓடு. அப்ப அது என்னது? ஒரு மரத்தை வெட்டி தண்ணியில போடுங்க, பூமியில போடுங்க, இல்லை இந்த அக்கால் மேல கொண்டாந்து போடுங்க, அதுல இருந்து முளைப்பு வரும், முளைச்சு போடும். ஒரு தானியத்தை எடுத்து போட்டீங்கன்னா முளைக்கும். அந்த வரட்டு ஓட்டில் ஏதாச்சும் போட்டா முளைக்காது. வரட்டு ஓட்டில் தானியத்தை போடுங்க, மரத்தை வெட்டி போடுங்க, எதை போனாலும் முளைக்காது. உயிரற்ற நட்சத்திரம் அது. அப்ப சதய 3ஆம் பாதத்தில் லக்ன புள்ளி. அப்ப அதே வருடா போயிடுச்சா? அந்த ஆளு பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, சொத்து இல்லை, காடு இல்லை, எதுவும் இல்லை, தனியாக இருக்கிறானு வரட்டு ஆயிடுச்சா? லக்னத்தை முதல்ல ஆய்வு பண்ணுங்க. லக்னம் உயிரோட நட்சத்திரத்தில் இருக்குதா, வரட்டு நட்சத்திரத்தில் இருக்குதா? அந்த லக்னம் எப்படி இருக்குது பாருங்க. சரி, லக்னம் தான் கெட்டு போச்சு. நானா சொல்றேன், லக்னம் கெட்டு போனா லக்னாதிபதி கெட்டு போயிடும். லக்னம் கெட்டு லக்னாதிபதி கெட்ட சந்திரனும் கெட்டு போயிடும். இதுல 3 கெட்டு போச்சா? 3 கெட்டு போச்சா கெட்டலையா? ஜோசியம் பார்த்தா கண்டுபிடிச்சு சொல்லணும்ல. லக்ன புள்ளி வரட்டு ஒரு லக்னத்துல இருக்குது, லக்னம் கெட்டு போச்சு. லக்னம் நின்ற நட்சத்திரம் 8க்கு போச்சு, லக்னாதிபதி அஸ்தங்கமாச்சு. சந்திரன் 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் 8க்கு போச்சு. 3 கெட்டு போச்சா? ஏன் சொல்லக்கூடாது? வலிமையில சொல்லக்கூடாது? எது கெடுன்னு சொல்லணுமா? எல்லாமே சொல்லலாம். இந்த ஆய்வு பண்ணாம நான் அதை பிடிக்கிறேன், இதை பிடிக்கிறேன், அந்த பரிகாரம் பண்றேன், இந்த பரிகாரம் பண்றேன், அதெல்லாம் வேலையே ஆகாது. அப்ப இந்த மாதிரி ஆய்வு எடுக்கணும். அவர் கேட்டார், ஐயா இதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் உண்டா, இதுக்கு ஏதாவது மாற்று வழி உண்டா? நான் ₹1,00,000 தரேன். இந்தியாவில் உள்ள ஜோசியக்காரர், மந்திரவாதி, தந்திரவாதி, மாயஜாலம் அத்தனை பேரும் இவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்குமா, இவரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருப்பாரா? ₹1,00,000 இப்ப எங்க ஆச்சரியத்தை தந்துறேன். இப்ப ₹1,00,000 பண்ண தரேன் தானே. பரிகாரம் பண்ணி நல்லா பண்ணுங்க, ₹1,00,000 நான் தரேன். எந்த பரிகாரம் பண்ண முடியாது இதுக்கெல்லாம். இப்ப இவரு
இவங்க அம்மா, இவங்க அப்பன் கோயிலுக்கு கும்பிட, கோயிலுக்கு சாமி கும்பிட மாட்டாங்க, அர்ச்சனை பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் தடுக்கல? அந்த காலத்துல பெரியங்க கரெக்ட் தப்பிச்சுக்கிறதுக்க. அந்த காலத்துல பெரியங்க ஆசீர்வாதம் பண்ணா என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது இல்லாத இன்னொன்னு சொல்லுவாங்களாம், அது இல்லாத இன்னொன்னு சொல்லுவாங்களாம், அது இல்லாத இன்னொன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அது இன்னொன்னு சொல்லுவாங்க. சரி நானே சொல்ல விடுங்க. எண்ணம் போல் உன் வாழ்வா, எண்ணம் போல் வாழ்வாயாக, உன் எண்ணம் போல் நீ வாழ்வாயாக. நீங்க நீங்க நல்லா இருந்து சொல்லிவிட்டா நான் நல்லா இருந்துருவேன்னா, நீங்க நாசமா போய் சொல்லிட்டு நாசமா போயிருவேன்னா, என்னுடைய கர்மா என்ன, என்னுடைய கர்மா என்ன, எங்க ஐயா சொன்ன டிஎன்ஏ என்ன, நான் போடுகிறது சர்ட்டு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, என் ஜாதகத்தை ஆய்வு பண்ண நான் இப்ப நடமாட்டேன். என் ராசி அழுக்கு ராசி, என் நட்சத்திரம் அழுக்கு நட்சத்திரம். எல்லாருமே என்ன வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு வாங்கினாங்க. எங்க கூட தேய்ச்சி வச்சு இது போட்டு அப்படி அழுக்கு சட்டை போட்டு வந்துக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்குது. ஏங்க அழுக்கு ராசி என்ன ராசி, அழுக்கு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? நான் ரெண்டு, நான் மகர ராசி, இல்ல ஆயுத நட்சத்திரம் கடக ராசி. லக்னம் வந்து லக்னாதிபதி எனக்கு வந்து மகரத்துல, நான் வந்து துலா லக்னம், லக்னாதிபதி நகரத்துல. என் லக்னாதிபதி நகரத்துல அழுக்கு ராசியில. சந்திரன் என் லக்னாதிபதி உயிராதிபதி ஆத்மாதிபதி எனக்கு அழுக்கு ராசியில. புனராதிபதி சந்திரன் அழுக்கு நட்சத்திரத்துல. நான் நீங்க என்னன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் தான் பார்த்து பார்த்து வருவேன். என் வீட்டு அழுக்காயிதான். எங்க வீட்டுக்காரமே என்னை திட்டுது, ஏய் நான் வாங்கின வரேன் அப்படி தொடச்சு போடு கழுவி போடு இல்லை விட்டுறேன். இங்க பாருங்க, நான் பூத்து வச்சுருந்தா போயிருந்தேன். அன்றைக்கு வெள்ளை வேட்டி வேலை சட்டம் எனக்கு உடவே மாட்டேன், கட்டி போனேன். அப்படியே கட்டி போனேன். என் வேட்டியில் அதிகமான அழுக்கு ஒட்டிச்சு. என்ன பண்ணுவீங்க? நான் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டக்கூடாதுங்க. நான் சொல்றேங்க, லக்னாதிபதி அழுக்கு ராசியில, சந்திரன் அழுக்கு ராசி, அழுக்கு ராசி அழுக்கு நட்சத்திரம்ல இருந்தா நீ எவ்வளவு வெள்ளை வேட்டி கட்டினாலும் அழுக்கு அழுக்கே அழுக்கே தான். எனக்கு இருக்குதுங்க, உங்களுக்கு தான் இல்லையா? நான் துலா லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் நாள்ல மகர ராசியில, அது அழுக்கு ராசி, சதுப்பு நல்ல ராசி. சந்திரன் கடகம் ஆயுள் நட்சத்திரம் அழுக்கு நட்சத்திரத்துல. என்னதான் வெள்ளையா கட்டினாலும் அழுக்காயிரும். ஆனா எனக்கு என்னுடைய யூடியூப்ல சொல்லிக்கிறாங்க, வெள்ளத்தனமா வெள்ளத்தனமா வெகுளத்தனம் இல்லாம சூதுவாதி இல்லாம சொல்லி சொன்னார். ஏங்க இத நல்லா கேளுங்க, என்னோட யூடியூப் சேனல்ல என்ன போய் பாருங்க. வெள்ளத்தனமா பேசுறீங்க, கவுல் சூது இல்ல சொல்லித்தாருன்னு சொல்லிட்டார். சீமான் காரைக்குடியில் நின்னார் 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல. ஒரு கிழவி, சாமி இந்தா சாமி ஓட்டுக்கு பணம்னு சொல்லி கொடுத்தா, அப்படியே வேண்டாம் அப்படி சோப்பில சொல்லிருச்சு. அதுக்கு முறை ஆயிரக்கணக்கான பேர் பணம் கொடுத்தாங்க. சீமான் சொன்னான், நான் செவிச்சுட்டா, ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்து ஓட்டு வாங்குறியா நீ, நான் எனக்கு பணம் கொடுத்து ஓட்டு போடுறாங்கடா அப்படின்னு. அன்னைக்கே சீமான் ஜெயிச்சுட்டான். நீங்க ஆட்சியில் ஜெயிச்சானே ஜெயிக்கலாம். அது போல உலகம் ஃபுல்லா சூதுவாது இல்லாம வெள்ள மனசோட நான் என்னுடைய ஜோதிட கருத்துலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் மனசு வெள்ளை, ஆனா நான் பிறந்தது நான் வளர்ந்தது அழுக்கு ராசி அழுக்கு நட்சத்திரம் இருக்கலாம், ஆனா மனசு வெள்ளையாகுது. அது எனக்கு போதும், அது உண்மை. அப்ப இத்தனை ஆயிரம் விதிகள் வேணுங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 4 பாதகமும் 4 விதமான கருத்து இருக்குதுங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 4 பாதம் 4 விதமான கருத்து இருக்குது. சரி, அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கலாம். அது குதிரையா எத்தனை கால் இருக்குது? 4 கால் எழுது மொண்டிக்காடு சார். சுகர் நாடியில தோணுனீங்க. ஒரு அஸ்வினி நட்சத்திரம் ஒரு குதிரை, அதுக்கு எத்தனை காலு? 4 கால். அது எது மொண்டிக்காலு? 2வது காலம் மொண்டிக்கால். எழுதி வச்சுங்க. அஸ்வினி 2, மகம் 2, மூளை 2, லக்னம் நிக்குதான்னு பாருங்க. நீங்க மொண்டித்தான். 2வது அதிபதி நிக்குதா? உன் வீட்டுக்காரி உன்னோட குறைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஆமான்னு தான் சொல்லுவான். ஓடுகாலி, முண்டிகாலி, குறைக்காலி, அவ குறை பண்ணி விடுவான் குடும்பத்தை அப்படிங்கிறான். அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் முண்டிகாலா? பரணி 2, பூரம் 2, பூரம் 2, அது முண்டிகால். அஸ்வினி 2, மகர் 2, மூலம் 2, பரணி 2, பூரம் 2, பூரம் 2, சதயம் 3,
இந்த நட்சத்திர பாதத்துல உனக்கு லக்கணம் அமைஞ்சிருக்குதா, ராசி அமைஞ்சிருக்குதா, லக்னாதிபதி அமைஞ்சிருக்கிறாரா, குடும்பாதிபதி அமைஞ்சிருக்கிறாரா, 7ஆம் அதிபதி அமைஞ்சிருக்கிறாரா, வெற்றினப்பட்டுருச்சுன்னு சொல்லிவிடுங்க. சரியில்லப்பா, குடும்பம் சரியில்லப்பான்னு சொல்லு, நல்ல மனைவி அமையன்னு சொல்லுப்பா, படிப்பு சரியில்லைன்னு சொல்லுப்பா. என்ன தப்பு கிடக்குது? 5ஆம் நல்ல பிள்ளைங்க இல்ல, பிள்ளைங்க உனக்கு குரலி கழுத்தா இருக்குன்னு சொல்ல. எந்த பாவாதிபதி உட்காந்து அந்த பாவாதிபதி கெடுங்க. இந்த 7 நட்சத்திர பாதம்னா இந்த 7 நட்சத்திர பாதத்துல என்ன கிரகம் உட்காந்துக்குது, எந்த பாவம் உட்காந்துக்குதோ அந்த பாவம் போச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. அவன் போச்சுன்னு சொல்லிவிட்டு இல்லை நல்லாக்குன்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு கால் சொன்னா அவன் சாதகத்தை மாத்திட்டான்னு அர்த்தம். அடுத்து இன்னொன்று சொல்ற பாருங்க, ராகு கேதுக்கு முன்னாடி எந்த கிரகம் 1 டிகிரியில் இருக்குதோ அந்த கிரகம் இந்த ஒரு லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுதோ அதுவும் கூடு முட்டை. பாருங்க, ராகு கேதுகளுக்கு 1 டிகிரி முன்னாடி வைக்கணும். சரி, இன்னைக்கு ராகு எங்க இருக்குது? ராகு இன்னைக்கு எங்க இருக்குது? கும்பத்துல. என்ன நட்சத்திரத்துல இருக்குது? இன்னைக்கு ராகு சதய 2ஆம் பாதத்தில் தான் இருக்குது. மேல 4, 3, 2க்கு வந்துருச்சா? 2ஆம் பாதம் எத்தனை டிகிரியில இருக்கும்? நீங்க அந்த வீட்டு சொல்லுங்க. கும்பத்துல எத்தனை டிகிரி? சதய 2ஆம் பாதம் அது எத்தனை டிகிரியில இருக்கும்? 11 டிகிரியில இருக்கும். அப்படி சொல்லணும்ல. அவிட்ட 3, அவிட்ட 4, சதயம் 1, 3 பாதம் 3 12 இது மிச்சமா இருக்கும். இல்லை, 3 பாதம் 3 10. அப்ப 11வது டிகிரியில ராஜரத்னம் சொன்ன மாதிரி இருக்குதா? 11வது டிகிரியில ராகு இருக்குதா? 11வது டிகிரியில் ராகு இருக்குது. ஆமாங்க, 20 டிகிரி தாண்டி 11வது டிகிரியில் இருக்குது. அதான் அர்த்தம். சரிங்க, கோச்சாரத்துல சந்திரன் மாசத்துல ஒரு சுத்துறாரா? 10வது டிகிரியில சந்திரன் இருக்கிறாரா? சதயம் 1ஆம் பாதத்துல இருக்குதா? அப்ப 1ஆம் பாதத்துல இருக்கும்போது டிகிரி வாய்ஸா பார்த்து ராகுக்கும் சந்திரனும் 1 டிகிரி தொடுவாங்களா? அப்ப ஒரு குழந்தை பிறகுதா? 8 நாள் கழிச்சு வந்தாலும் சரி, 5 நாள் கழிச்சு வந்தாலும் சரி, 10 வருஷம் கழிச்சு உம்மா செத்து போயிட்டான்னு சொல்லுங்க. ஆமாப்பா, மறுக்க முடியாது. இந்த ஜாதகனோட அம்மா செத்து போயிருச்சுங்க. ஆமாங்க, குழந்தை ஒரு 10 நாள்ல செத்து போயிடுச்சுங்கம்மா. நான் இதை சொன்னேன். ரிஷ்பத்துல கேதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிகிரியில சந்திரன் இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு 16 வருஷம். இந்த குழந்தை 8 நாள் 9 நாள் இருக்கும்போது அம்மா இறந்துச்சான்னு கேட்டேன். ஆமாண்ணா, ராகு கேதுகளுக்கு முன்னாடி 1 டிகிரியில என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகாரம் அவுட். சரி, அந்த கிரகம் மகர லக்கணமாக இருந்து சந்திரன் போய் அப்படி நின்றுட்டா அம்மா செத்து போயிடுவா. இன்னொரு காரகம் அவனுக்கு இல்லாத போயிடும். என்ன காரகம்? கல்யாணமே இல்லாத போயிடும். சுக்கரன் ஒரு கால் நல்ல வலு இருந்தா கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இருக்கிறவள கூட்டு வச்சு பிழைப்பான். நீங்க 100% ஜோதிச்சு வேலை செய்யும். அருமையா வேலை செய்யுங்க. சரி, சந்திரன் தான் அப்படி சொல்லி போடுவீங்க. சந்திரன் லக்கணத்துக்கு சந்திரன் அம்மா இறந்துருது. அந்த ஒரு லக்கணத்துக்கு அந்த சந்திரன் எந்த ஆதிபத்தியம் போடுறாரோ அந்த ஆதிபத்தியம் இழந்துடும். சூரியன் இருந்தா அப்படி சொல்லுங்க. அந்த லக்கணத்துக்கு அந்த சூரியன் எந்த ஆதிபத்தியம் பெறாரோ அந்த ஆதிபத்தியம் இல்லைன்னு சொல்லுங்க. ஸ்தான பலமும் கிரக பலமும் கெட்டு போயிடும். சரி, அடுத்தது சூரியன் சந்திரனுக்கு அடுத்து யாரே? செவ்வாய். இன்னொன்று சொல்றேங்க, எடுங்க, பொதுவாகவே சொல்றேன். செவ்வாய் ராகுகால் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரம் தான் அடுத்த வாரிச்சு தம்பி இல்லைன்னு சொல்லிவிடுங்க. பிறக்கவே பிறக்காது, பெண்ணுதான் பிறக்கும். ஆண் வாரிசு இல்லைங்க, பெண்ணு பிறக்கலாம். ஆனா நிறைய விதிமுறை இருக்குது. லக்னாதிபதி 3, 6, 8, 12 இருந்தால் அந்த ஜாதகன் பிறந்த ஊரை விட்டு வேற ஊர் போயிடணும். இது விதி. ஒருத்தர் நாமக்கல்ல பேசும்போது எந்திரிச்சு பொண்ணா இருந்தா அப்படின்னாரு. தென்னல் சொன்னாரு, பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னாரு. பொண்ணு கல்யாணம் வேற வீட்டுக்கு போயிருது. அது பேசாதுன்னு விட்டாரு. பொண்ணா இருந்தா பொண்ணுக்கு பேசாது. அப்ப செவ்வாய் ராகு முன்னாடி 1 டிகிரியில் இருந்தால் தம்பி பிறக்க மாட்டான், பிறந்தாலும் இருக்க மாட்டான்.
திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்தாலும் தம்பி பிறக்க மாட்டான். எனக்கு இருக்குது அப்படின்னா அது உன் தம்பி இல்லை, தம்பி பக்கத்து வீட்டு தம்பி அது இருக்கு. அப்போ அப்படி சொல்லிக்கணும். அந்த செவ்வாய் அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பேரோ அந்த ஆதிபத்தியம் போச்சு. புதன் மாமா இல்லைன்னு சொல்லுங்க, உம்மா 2 உன் அம்மா 3 சொல்லுங்க, ஏன் தாய்மாம் பிறக்கலன்னு சொல்லுங்க. புதனுக்கு என்னென்ன காரகமா எல்லாம் போயிடும். தடைபடுன்னு சொல்லுங்க, ஏன் நீங்க படிப்பு இல்லைன்னு சொல்லுங்க, தடைபடுன்னு சொன்னா ஆமாம்பாங்க. அடுத்தது குரு இருந்தா என்ன, அவனுக்கு நல்ல குழந்தை பிறக்குமா? ஒரு கால் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய அவன் கர்மாதிபதி பண்ணி விடுவான். இந்த சேலம் மாவட்டத்தை ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு வீரம் படைச்ச மாவீரன் ஒரு அரசியல் இருந்தார். ஆமா, பிரபலமா இருந்தார். பேர் சொல்ல வேண்டாம். அவர் மகன் இறந்து போயிட்டார். நானும் எங்க அண்ணன் மாலை வாங்கி போட்டோம். சொல்லி அழுதாரு. எனக்கு கருமம் பண்ணுவான்னு நினைச்சேங்க, நான் அவனுக்கு கருமம் பண்ணேன்னு எனக்கு முன்னாடி சொன்னாருங்க. அவர் செத்ததுக்கும் போனோன்னு அவன் மகன் செத்துக்கும் போனேன். குரு இருந்தால் கண்டிப்பாக மகனுக்கு அப்பன் கருமம் பண்ணிடுவான். அந்த குரு என்ன ஆதிபத்தியம் இருந்தான், அந்த அவுட்டு. சுக்கரன் இருந்தால் பொண்ணையே தொட முடியாதுங்க. நீங்க சுக்கரன் தான் பொண்டாட்டிங்கிறீங்க. சுக்கரன் சந்திரன் மனைவி, சகோதரி, அம்மா, சின்னம்மா, பெரியம்மா, அத்தை, நீ சொத்த அத்தனையும் அவுட். சந்திரனும் சுக்கரனும் அப்படி இருந்தா உங்களுக்கு அந்த பெண்ணே உரையாது. எங்க ஐயா இப்படி உரையாது, ஏத்துக்காது. சரி, சனி இருந்தா 12 வருஷம் கூட நினைக்க மாட்டான். அந்த ஆயில் அற்பாயில் பாலரிஷ்ணு சொல்றான். இந்த ஜாதகத்துக்கு ஒரு 2ஆம் தரமா ஒரு பொண்ணை கட்ட வேண்டாங்க, ஒரு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்த முடியாது. இதை மாத்தி தரேன், பரிகாரம் பண்றேன், 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றேன், 7ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றேன், சுக்கரனை ஆக்டிவேட் பண்றேன்னு இந்த யூடியூப்ல உராம்பர் புரோட அந்த புரோடக்காரங்கெல்லாம் பேச கேட்டா அது உங்க அறியாமை தான். உங்களுடைய அறியாமை அவனுடைய பலம். நீங்க அறியாமையா இருந்தா அவன் அப்படிதான் பண்ணுவான். எந்த ஒரு அவனுடைய எண்ணெய் எழுத்தை மாற்ற முடியாது, அவனுடைய கிரக வலிமையை மாற்ற முடியாது, அவன் கர்மாவை மாற்ற முடியாது, அவன் டிஎன்ஏ மாறாது, குணமும் மனமும் மாறவே மாறாது. அவன் அனுபவிச்சே தீரணும். இதுதான் உண்மை. இதை போய் 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணி உனக்கு பணம் கொட்ட வைக்கிறேன், 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணி 2ஆம் தாரம் போட்டு சின்ன விட செய்ய வைக்கிறேன், பரிகாரம் பண்ணுன்னு சொன்னா அது உங்களுடைய அறியாமை. அதெல்லாம் ஏத்துக்காது. அவங்களுடைய கர்மாவை அனுபவிச்சே தீர வேண்டும். திருமணால் விதிக்கப்பட்டது தான். அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, எழுதும் போதே மேல சாமிங்கிறது இப்படி மீ போடாது விட்டுட்டா திருப்பி வந்து அதை தொடக்கூடாதான். எழுதுனது தான் எழுதிட்டா மேலெல்லாம் புள்ளி வைக்க விட்டது தான். சாமிங்க போறது மீ போடாதுன்னா அதுதான் அன்று எழுதுனதை அழிக்க யாராலையும் முடியாதுங்க. இன்னொன்னுங்க, இப்ப இப்படி எல்லாம் கிரகம் உட்காரத்துக்கு அவனுடைய கர்மா என்ன காரணம்? கிரகம்லாம் போய் அவனுக்கு நினைச்சா பாவியா இல்ல சொந்தக்காரனா என்ன பண்ணுது? உன்னுடைய அப்பா, உன்னுடைய தாத்தா, உன்னுடைய முப்பாட்டன், அம்மாவுடைய தாத்தா பாட்டன் ராகு இதோட ஆராய்ச்சி பண்ணி அவங்க உங்களுடைய கர்மம் என்னென்ன செஞ்சாங்களோ நல்லது கெட்டதுக்கு தாங்க இப்படி கிரகத்தை உட்கார வைக்குத. இதுதானே உண்மை. இப்ப பாவம் அவர் என்ன பண்ணாரு? இப்போ அவர் நல்ல மனுஷன் தானே, கிரகம்லாம் நல்லா உட்காராது. கிரகமெல்லாம் நீ என்னென்ன செஞ்சீங்களோ, உங்க அப்பா என்ன செஞ்சாரு, உங்க பாட்டன் என்ன செஞ்சாரு, உங்க முப்பாட்டன் என்ன செஞ்சாரு, அந்த செஞ்ச நல்வினைக்கு தீவினைக்கு தகுந்த மாதிரி தான் கிரகம் உட்காரும். நீங்க இதை கிரகத்தெல்லாம் மாற்ற முடியாது. அவங்கவுங்க அதனால என்ன பண்ணணும்? நம்ம நல்லதையே செய்யணும், நல்லதையே பார்க்கணும், நல்லதையே சொல்லணும், நல்லதையே கேட்கணும், நல்லதான் பண்ணணும். அப்ப சோதிடம் பார்க்கும்போது நல்லது தான் சொல்லணும் அப்படின்னா, அப்ப உனக்கு பொண்டாட்டி எல்லாம் அருமையான பொண்டாட்டி, சோதிக்கா மேரிக்கிறாப்பா, நல்ல குடும்பம், நல்லா சந்தோஷமா பொழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா காய் தருவானா? காய் தர மாட்டான். சிவாஜி கணேசன் உதத்தான் விடுவான். என்னப்பா கொடுத்தானா? ஒன்னே விடுத என்ன உதத்தான் விடுவப்பா, அது உதத்தான் விடுவோம். நீங்க நல்லா சொல்லி போடலாம், பாசிட்டிவா சொல்லலாம், இருக்கிற கர்மாவை சொல்லலாங்க, உண்மை சொல். இப்ப டாக்டர் செக்அப் பண்றாரு, ஒருத்தர் கேன்சர் ஆரம்பம், ஏங்க கேன்சர் ஆரம்பங்க இருக்குன்னு சொல்றாரு சொல்லியா? அதுல தப்பா? நான் சொல்றேன், ஒரே வீட்டில் ராகும் செவ்வாயும் 2 கிரகம் நின்றது நட்சத்திராதிபதி பகையாக இருந்தால் அந்த ஜாதகனுக்கு கேன்சர் வரும். இப்ப உதாரணத்துக்கு மேஷத்துல
ராகு செவ்வாய் வச்சுக்கலாம். ராகு வந்து கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்குது, செவ்வாய் வந்து பரணி நட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாய் கீழ் நோக்கி வருமா, ராகு மேல் நோக்கி வருமா? அப்படி 1 டிகிரியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 40வது வயசுக்கு மேலே கேன்சர் வந்துடும். இப்போ கேன்சர்னு சொன்னது டாக்டர் தப்பா? சோசியத்தில் ஒன்று கேன்சர்னு சொன்ன தப்பா? வந்தது தப்பா? வந்ததும் நம்மளுடைய கர்மம் தானே, சொன்னதும் நம்மளோட கர்மம் தானே, சொல்லணும்னு விதி. கேது செவ்வாய் வந்து நட்பு கிரகம், ராகு சனி நட்பு கிரகம். கேது செவ்வாய் சேர்ந்தா கட்டி வரும், கொழுப்பு வரும். கட்டி எல்லாம் கேது செவ்வாய் தான். ராகு செவ்வாய் தான் கேன்சர் 1 டிகிரியில். அப்போ இந்த மாதிரி நம்ம ஆய்வு பண்ணி ஜோதிடத்தை தெளிவாக சொல்லணும், உள்ளது மாரி சொல்லணும். இப்படி சொன்னால் தோஷமா, இப்படி சொன்னால் தீட்டா, இப்படி சொன்னால் சாபமா அப்படின்னா நீங்கள் இந்த ஜோதிட துறைக்கு வரக்கூடாது. ஜோதிடத்தை ஆய்வு பண்ணி இருக்கிற மாரி கர்மாவை சொல்ல தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. கோடீஸ்வரன் ஜாதகம் இருக்குதுங்க, நான் வேணும் ஃபோன் பண்ணி தரேன். மெட்ராஸுக்கார இப்போ கோடீஸ்வரன் இந்தியாவில் 50 நாட்டில் தொழில் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி தரேன். கோடீஸ்வரன் எல்லாமே கோடீஸ்வரன் ஆக முடியுமா? இல்லை, இப்போ சொல்கிறேங்க. ஒரு ஜாதகம் மாதிரி எவ்வளோ காய்ச்சி வைங்க? ஒரு ஜாதகம் மாதிரி எவ்வளோ காய்ச்சி வைங்க? அவர் எவ்வளோ கொடுத்துருப்பாரு? இன்னொன்று சொல்லட்டுமா? ஒருத்தர் ஃபோன் பண்ணார் 4 நாளைக்கு முன்னாடி, ஜாதகத்தை எவ்வளோ அறிங்கினார்? 1000 ரூபா வாங்குறேன். நான் ஒரு ஆண்டி கேட்பினார், கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். 2 ஜாதகம் பார்க்கணுனார். வந்தார், 2 ஜாதகம் நான் 2000 ரூபா கேட்டேன். அவர் ஒரு 1200 ரூபா கொடுத்தாரு, வாங்கிட்டேன். ஒரு ஆண்டி கேப், ஒரு கல்லுக்குள்ள ஒரு ஈரம். ஏழை பாளைங்களுக்கு, ஆண்டி கேப்புக்கு, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கல்லுக்குள்ள ஒரு ஈரம். கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். சத்தியமாக நாளைக்கு சொல்றேன் சார், உண்மையை சொல்றேன் சார், இந்த யூடியூப்லயே சொல்றேன். ஆண்டி கேப் நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறேன். பொள்ளாச்சியில் ஒரு ஆண்டி கேப் இருக்கிறார், நான் 50% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தேன். ஆண்டி கேப் வறுமையில் இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் பார்த்தாலும் 50% டிஸ்கவுண்ட், புக்கு வாங்க 50% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பேன். கல்லுக்குள் ஈரம் இருக்கா இல்லையா? இந்த விஷயம் இருக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம ஜோதிடத்தை தெளிவா ஆய்வு பண்ணி அழகா விதியாக சொல்லி அவங்களுக்கு திருப்தியாக ஜோசியம் சொல்லலாம். இது வரைக்கும் நான் இத்தனை விதியெல்லாம் சொன்னேன்ல, கோச்சாரத்தை சொல்லிருக்கேன்னா 7 சனி. இப்ப இவருக்கு 7 சனியா? கோச்சாரத்தை நான் தொடரதே இல்லைங்க. கோச்சாரத்தை தொட்ட பார்க்க மாட்டேன். ஏன்னு கேட்டா கோடீஸ்வரன் தினமுமே காசு சம்பாதிக்கிறான், தினமுமே காசு பணம் கொட்டுது. கந்து விடுறாங்க, வட்டிக்கு விடுறான். எங்கள் ஊரில் ஒருத்தன் வந்து பெட்ரோல் பங்க் வச்சுக்கிறான், ஒரு நாளைக்கு 15,000 ரூபா கிடைக்குதான். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுதுங்க? 4 லட்சம் வருதா? இப்போ அவனுக்கு கோச்சாரத்தில் சந்திரநாடியில் சந்தம் போகாது. நாங்கள் கோச்சாரம் தொடரதில்லை, சந்திரநாடி தொடரதில்லை, எதுவுமே தொடரதில்லை. ஒருத்தனுடைய கர்ம பலன், அவனுடைய வாங்கி வந்த வரம் என்ன, அதுதான் நடக்கும். அதை வச்சுதான் சொல்றது. இதான் ஜோசியம் சுகர் நாடியில் 100க்கு 100 சொல்லும், செய்க்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பொறுமையா நிதானமா கேட்ட உங்களுக்கும், சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோடியில் பார்த்து கொண்டுள்ள எங்கள் சோதர நண்பர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா பேசும்போது கல்லுக்குள் ஈரம்னு பேசினாரு, நான் மண்ணுக்குள் வைரம்னு ஐயாவை பார்க்குறேன். ஏன்னா ஐயாவுடைய திருவடி நம்ம சங்கத்துல பட்ட உடனே பட்ட நலம் துளிர்விட்டது. ஆனா ஐயாவுடைய ஒரு வழிகாட்டுதல் பிரகாரம் இன்னைக்கு இவ்வளவு ஜனங்களை வந்து வர வச்சிருக்கிறதுக்கும், லட்சக்கணக்கான ஜனங்க நம்ம சேனலை பார்க்கறதுக்கும், நம்மளுடைய கருத்துக்களை வந்து உள்வாங்கி சிறப்பான ஜோதிட சேவை நடக்குது. இப்போ வந்து ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக எல்லாரும் தொழில் பண்ணாலும் இந்த ஜோதிடத்தை வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட உண்மையான ஜோதிடத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்துங்கிற நோக்கத்துல தான் நம்ம சங்கத்தை வழிநடத்திட்டு வரோம். ஐயாவுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான விதத்துல அமைஞ்சிருக்குது. ஐயாவுடைய இந்த உரையை பாராட்டி நம்ம சங்கத்தினுடைய பொருளாளர் கோவை மகாலிங்கம் ஐயா அவர்கள் பொன்னடை பற்றி கவனிக்கணும்னு கேட்டுக்கிறோம். கைகள்